அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு கர்த்தருடைய அருமையான வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கையில நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, கிறிஸ்தவ விசுவாச நம்பிக்கையில நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்துட்டாரு அப்படின்ற ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது, நம்ம என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, இதை காட்டிலும் மேலான ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அந்த உறுதியில நிச்சயமாக நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து, நம்ம போராட்டங்கள்ல இருந்து, நம்ம வியாதியிலிருந்து, வேதனைகள்ல இருந்து, நம்ம பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போவதற்கு ஒரு நாட்கள் உண்டு. நிச்சயமா என் கூட இருக்கிற ஆண்டவர் என்னை அற்புதமாக வழி நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கையில நீங்க சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். எனக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் உயரமும் உன்னதமுமான கர்த்தர். அவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட கூட நீங்க கிறிஸ்தவ விசுவாச நம்பிக்கையில சந்தோஷமாக இருக்கும்போது, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்பிக்கையில சந்தோஷத்தோட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட நீங்க இருக்கும்போது, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.